அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் சட்டம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அனைவரும் வாழ வேண்டும். அந்த சட்ட புத்தகங்களில் உள்ள சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும். ஒவ்வொரு செயல்களுக்கும் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த சட்டத்தின்படிதான் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதன்படி அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதாவது முதல் கேள்வி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பு இல்லாத ஒரு நாடு. அப்போ இந்த நாட்டில் உள்ள சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படணும். இந்துக்களும் கட்டுப்படணும், முஸ்லீமும் கட்டுப்படணும், கிறிஸ்தவனும் கட்டுப்படணும், மதம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் கட்டுப்படணும். இதுதான் நேர்மையாக இருக்கும். ஆனால் முஸ்லீம்கள் அந்த சட்டத்துக்கு கட்டுப்படாமல் தனியான சில சட்டங்களை வைத்திருக்கிறோமே என்ற அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பொது சிவில் சட்டம்ங்கிற ஒரு அடிப்படையில் சில விஷயங்களை கேள்வியாக இருக்கிறாங்க. முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அந்த மக்களுக்கு தான் அந்த சுதந்திரத்தினுடைய விலை தெரியும். நம்ம 70 வருஷம் கடந்து நமக்கு விளங்காது. அந்த சுதந்திரத்துக்காக ஒவ்வொருத்தரும் பட்ட கஷ்டம், தியாகம், இது எப்படி நம்ம ஒன்றுபட்டு வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தோம் என்பதெல்லாம் அந்த தியாகம் செய்த காலத்து மக்களுக்கு தெரிந்த அளவுக்கு அனுபவிக்கிற காலத்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்க அரசியல் சாசனம் எழுதும் பொழுது எல்லா உணர்வையும் கை கொள்கிறாங்க. அரசியல் சாசனம் எழுதினவங்க ஒரு சட்டம் என்ற மதச்சார்பற்றது என்ற பெயரில் மதங்களை நசிக்கிறக்கூடாது. மதச்சார்பு இல்லாமல் அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் மதங்களை நசுக்கி விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதங்கள் அடிப்படையில் உள்ள சடங்குகள், பிறரை பாதிக்காத வகையில் இருக்கிற சடங்குகளை அவரவர் மதப்படி செய்து கொள்ளலாம் என்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் தொழுகிறோம்ல, இறைவனை வணங்குறோம். முஸ்லீம்கள் முஸ்லீம் முறைப்படி தான் வணங்குவாங்க. இந்துக்கள் இந்துக்கள் முறைப்படி வணங்குவாங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ முறைப்படி வணங்குவாங்க. இந்த முறையில் தான் வணங்கணும்னு சொன்னால் என்ன ஆகிறது, ஒரு திணிப்பாகிவிடும். அப்போ நம்ம ஒரு நாடாக இருந்தால், மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் நான் பள்ளிவாசல் கட்டுவதையும் அது அனுமதிக்கும், இந்துக்கள் கோவில் கட்டுவதையும் அனுமதிக்கும், சர்ச்சு கட்டுவதையும் அனுமதிக்கும். அப்போ உங்கள் இதில் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. பள்ளிவாசல் என்பது இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு உள்ள பிரச்சனை கிடையாது. கோவில் என்பது இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் உள்ள பிரச்சனை கிடையாது. இந்துக்கள் அவங்க வழிபடுறதுக்குள்ள இடம், முஸ்லீம்கள் வழிபடுறதுக்குள்ள இடம். இப்படி இருக்கிற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம். இதுவும் சட்டத்தில் உள்ளது. சட்டத்துக்கு கட்டுப்படுறோங்கிறோம்ல, கட்டுப்படுறது என்னன்னு கேட்டால், அந்த சட்டமே சொல்லுகிறது பிறரோடு தொடர்பு இல்லாத விஷயங்களில் அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம். உதாரணமாக திருமணம் செய்கிறோம். இந்துக்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க, முஸ்லீம்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க. மூணையும் சட்டம் ஏற்றுக்கணும். ஏன்னா இந்துக்கள் உள்ள மாதிரி தான் முஸ்லீம் செய்யணும் சட்டம் சொல்லாது. முஸ்லீம் செய்கிற மாதிரி தான் இந்துக்களும் செய்யணும் சட்டம் சொல்லாது. சட்டம் என்ன சொல்லுது, முஸ்லீம் உன் மத சடங்குப்படி செஞ்சுக்க, அதுவும் கல்யாணம் தான், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். இந்து முறைப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டி தான், கிறிஸ்தவ முறைப்படி பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டி தான். சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் அப்பாற்பட்டு செய்கிறாங்கல்ல, அதுவும் திருமணம் தான் சொல்லி திமுக ஆட்சி காலத்தில் அந்த சட்டத்தை கொண்டு பெரியாருடைய அந்த வழிவந்தவர்கள் சட்டம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுவும் திருமணம் தான். இப்போ அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டால், திருமணங்களை அவரவர் மதப்படி நடத்தி கொள்வதில் சட்டமே தலையிடல், சுதந்திரம் கொடுத்துருக்குது. திருமணம், விவாகரத்து, சொத்து உரிமை. உதாரணமாக நான் இறந்து விட்டேன், எனக்கு சொத்து இருக்கிறது. இந்த சொத்தை என் இஷ்டப்படி என் குடும்பத்தால் இஷ்டப்படி பிரிக்க முடியாது. அதுக்கு இஸ்லாத்தில் ரூல் இருக்குது. நான் இறந்து விட்டால் மனைவிக்கு இத்தனை சதவீதம், ஆம்பளை பிள்ளைக்கு இத்தனை சதவீதம், பொம்பளை பிள்ளைக்கு இத்தனை சதவீதம், என்னுடைய தாய் இருந்தால் அவங்களுக்கு இத்தனை சதவீதம், தகப்பன் இருந்தால் இத்தனை சதவீதம் என்று சொல்லி குர்ஆன்ல எங்களுக்கு என்ன இருக்குன்னா பாகப்பிரிவினை சட்டம் இருக்கிறது. இப்போ நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்தை என் குர்ஆனில் உள்ளபடி என்னுடைய பிள்ளைகள் பிரித்து கொண்டார்களே, ஆனால் அது சட்டம் ஏற்றுக்கணும். நீங்கள் வேற சட்டம் எழுதி வச்சிருந்தாலும் சரிதான், அது வேற உங்களுக்கு உள்ளது. ஏன்னா இந்த விஷயம் இந்துக்களுக்கு முஸ்லீமுக்கு உள்ள விஷயம் கிடையாது, இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் விஷயம், என் குடும்பத்து விஷயம். பிற மதத்தவர்களோடு தொடர்புள்ள விஷயங்களில் அனைவருக்கும் ஒரே சட்டம்.
அவரவருக்கு மத்தியில் உள்ள விஷயங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்டு போயிட்டு போகிறாங்க, அந்த உணர்வுகளை மதிக்கணும் என்று இதை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அதே மாதிரி இப்போ விவாகரத்து, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ பொதுவான இந்து சட்டத்தில் என்ன இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காட்டாலும் சரி, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் சரி, கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் 6 வருஷம் அலைஞ்சி அதுக்கப்புறம் விவாகரத்துன்னு அவங்க தீர்ப்பளிப்பாங்கல்ல, அது வரைக்கும் கணவன் மனைவி தான். ஆனால் அவங்க சேரவிட மாட்டாங்க, பிரிஞ்சே தான் இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிங்கிற அந்த ரூலில் இருக்குன்னு வச்சுருக்கிறாங்க. இது முஸ்லீமுக்கு இல்லை. முஸ்லீமுக்கு என்ன இல்லை, மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் ஜமாத்தில் சொல்லி பிரிஞ்சு கொள்ளலாம். கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் ஜமாத்தில் சொல்லி அது சீக்கிரம் முடிஞ்சிடும். 5 வருஷம் 10 வருஷம்லாம் காத்துட்டு தேவை இருக்காது. இது விவாகரத்து சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜமாத்தில் வச்சு என்ன செய்யலாம், நாங்கள் முடித்துக்கொள்வோம். விவாகரத்துக்கு பிறகு மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் என்பதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, ஜமாத்து வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இந்த விஷயங்களில் இப்படி நடந்து கொள்ளலாம் என்பது நாங்கள் சட்டத்தை மீறி செய்யலை, சட்டத்தில் இருக்குது. முஸ்லீம் பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லாங்கிற பேரில் முஸ்லீம் தனியார் சட்டங்கள்ன்ற தலைப்பில் அரசியல் சட்டத்திலே எங்களுக்கு இப்படி செய்து கொள்ளலாம்னு இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு மட்டுமா இருக்குது, இந்துக்களுக்கு இருக்குது. உதாரணமாக ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை, வேற யாரும் எடுத்து வளர்க்குறாரு, வளர்த்து இதான் என் பிள்ளை தத்து பிள்ளைங்கிறான்னு வைங்க. அப்போ இந்து லாப்படி ஒரு பிள்ளை ஆகிடுவார். பெத்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா உரிமையும் யாருக்கு உண்டு, வளர்ப்பு பிள்ளைக்கு உண்டு. ஒரு முஸ்லீம் அப்படி எடுத்து வளர்த்தாரையானால் இல்லை, சட்டத்தில் இருக்குது. தத்து பிள்ளை என்பது இந்து மதத்துக்கு உள்ளது, இஸ்லாமுக்கு உள்ளது அல்ல. அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தனை எடுத்து வளர்த்தால் பிள்ளை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லும். இந்து ஒருத்தனை தத்து எடுத்தால் உன் புள்ளதான் என்று சொல்லும். ஏன், அது இந்துக்களுக்குரிய சட்டம் தனியாக வச்சிருக்கிறது, ஏன்னா முஸ்லீமுக்கு மட்டும் வச்சிருக்கிறது கிடையாது. அதே மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, எப்படி தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்துக்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வருமான வரியில் விலக்கு இருக்கிறது, சலுகை இருக்கிறது. முஸ்லீம் கூட்டு குடும்பமாக இருந்தால் இல்லை. ஏன், இந்து மதம் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துது, இஸ்லாம் வலியுறுத்தலை. அவன் தனியாக இருந்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துகிற காரணத்தினால் இந்துக்களுக்கு மாத்திரம் வரியிலே சலுகை இருக்குது. அதை முஸ்லீம் யார் நான் கேட்கல. ஏன், மதத்தில் அவங்களுக்குள்ள விஷயம் போயிட்டு போகுது, இது கூட அரசாங்கம் சம்மந்தப்படுதுங்க. அப்படியான விஷயம் கூட முஸ்லீமுக்கு இல்லை. என்ன விவாகரத்து, ஜீவனாம்சம், பள்ளிவாசல் நிர்வகிக்கிறது, சொத்து பத்துகள், கல்யாணம், இந்த விஷயங்களில் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம், சட்டத்தில் இருக்குது. அப்போ சட்டத்தில் இருக்கிறபடி நாங்கள் நடக்கிறோமே தவிர சட்டத்தை மீறி நடக்கலை. அந்த சட்டத்தை வகுத்தவங்க தான் அம்பேத்கர் போன்றவர்களும் அன்றைக்கு இருந்த நல்லறிஞர்களும் தான் இந்த சட்டத்தை வகுக்கும் பொழுது மதத்தில் அப்படி நடந்துக்கலாம், அந்தந்த மதப்படி நடந்துக்கிறங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சட்டம் இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி இருக்கிறது. அந்த வரியை வைத்து கொண்டு தான் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நான் சொன்னேன்ல, இதை தவிர எல்லா விஷயமுமே இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கள் மார்க்கத்தில் வட்டி கிடையாது. முஸ்லீம் ஒரு முஸ்லீம்கிட்ட ரூபா வாங்கிட்டான்னு வைங்க, வாங்கிட்டா வட்டி அடிப்படைலாம் கோர்ட்டு தீர்ப்பளிக்கும். எங்கள் மதத்தில் வட்டி கிடையாது, நாங்கள் பேச முடியாது. இந்துக்கள்கிட்ட நான் ஒரு கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கடனை வாங்கிட்டு நான் அசலை மட்டும்தான் கொடுப்பேன், எங்கள் மதத்தில் வட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், அது நம்ம 2 பேர் மேட்டராக போயிருது. இப்போ அப்போ இதில் எல்லாம் முஸ்லீம் சட்டப்படியாக இருக்குது இல்லை, வட்டி கொடுன்னு கோர்ட்டு சொல்லும். என் மதத்தில் இல்லாவிட்டாலும் நீங்கள் இந்த நாட்டில் கொடுக்கல் வாங்கல் வட்டி அடிப்படைலாம் இருக்கணும் என்ற அடிப்படையில் கொடுத்த இடத்துக்கு வட்டி போட்டு கொடுன்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்யுது, தீர்ப்பளிக்கிறது. அப்போ பொதுவாக தான் இருக்குது சட்டம், எல்லாரும் ஒரே சட்டம் தான். நான் சொன்னது 4 விஷயம் தவிர, கல்யாணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், இந்த வக்ஃபு, பள்ளிவாசல் பராமரிப்பு, இதை தவிர எல்லா விஷயங்கள்லையுமே இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் தான் இருக்குது. அது மாதிரி இந்துக்களுக்கு 4 விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு 4 விஷயம், சீக்கியர்களுக்கு 4 விஷயம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரே சட்டம் தான் நாட்டில் இருக்குது. அந்த 4 விஷயம் இருப்பது சட்டம் ஒழுங்கு உண்டாக்குமா? எங்கள் குடும்பத்துக்குள்ள நாங்கள் கல்யாணம் பண்ணி கொள்வது, எங்கள் சொத்தை நாங்களே பிரித்து கொள்வது, பிற மதத்தவர்கள் ஏன் இதில் கவனம் செலுத்தணும்? இதில் என்ன நாட்டுடைய என்ன ஒருமைப்பாடு இதில் பாதிக்கப்படுது? முஸ்லீமுக்கு இந்துக்குள்ள விஷயமா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்கலாம். என்னுடைய சொத்தை நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் என் மார்க் எப்படி பிரித்து கொடுக்குறேன், இதை ஏன் கோர்ட்டு தலையிடணும்?
இதையும் ஒன்று ஆக்கணும். ஒன்று ஆக்கணும்னு போனால் எதை ஆக்கணும்னு நம்ம சட்டம், எந்த சட்டத்தை எல்லாருமே திணிக்கிறது? இந்து சட்டத்தை முஸ்லீம் கொடுக்க போறீங்களா? முஸ்லீம் சட்டத்தை இந்து கொடுக்க போறீங்களா? கிறிஸ்துவ சட்டத்தை இந்து முஸ்லீம் கொடுக்க போறீங்களா? எதை கொடுத்தாலும் சட்டை தாராளம் தானே செய்யும். இவங்க எடுக்கிற ஒரு வேலையின் காரணமாக சுமூகமாக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்பும் சண்டையும் சர்ச்சையும் கனவு தேவையாயுது. அவன் மதப்படி அவனுக்குள்ள நடந்த உனக்கு என்னடான்னு கேட்கணுமா இல்லையா? இந்துக்கள் அவங்க மதப்படி நடந்தால் நான் அதை தலையிடணுங்கிறேன். முஸ்லீம்கள் அவங்க மதப்படி அவங்களுக்குள்ள நடந்து கொண்டால் பிற மதத்துக்காரங்க என் தலையிடணும். யாரும் என் தலையிட தேவையில்லை தானே. அந்த அடிப்படையில் சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, அனைவருக்கும் ஒரு சட்டங்கிறாங்க. அனைவருக்கும் ஒரு சட்டங்கிறது சிவில் சட்டங்கிறாங்க. வேடிக்கை என்னன்னு கேட்டால் கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, அதுவே அனைவருக்கும் ஒரே மாதிரி இல்லை. எது ஒரே மாதிரி இருக்கணும்? சிவிலுங்கிற கொடுக்கல் வாங்கல். இந்த பஞ்சாயத்து கிரிமினல் கொலை கொள்ளை வெட்டு குத்து சட்டவிரோதம் அந்த மாதிரியான காரியங்கள். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். பல மாநிலங்களில் போகலாம், பெங்களூரில் போக முடியாது, பிடிச்சி போட்டுருவோம். அப்போ அவன் ஒரே நாடு தானே, ஒரே சட்டை போட வேண்டியது தானே. அதே மாதிரி ஆபாச டான்ஸ் நடனம், ஆபாச நடனம் ஆடுவதற்கு நாட்டில் தடை இருக்குது. அதே நேரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் ஆடிக்கலாம். என்ன சட்டம்? இதை ஒன்றாக்க முதல்ல அனைவருக்கும் ஒரே சட்டம் வேணும்னு சொன்னால் இது செய்யணுமா இல்லையா? விபச்சார விடுதி நடத்தலாமா தமிழ்நாட்டில்? ஒருத்தர் லைசன்ஸ் எடுத்து கேட்டு நான் விபச்சார விடுதி நடத்த போகிறேன் அப்படின்னுட்டு அனுமதி கொடுப்பானா? தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டான். ஆனால் மகாராஷ்டிராவில் கொடுப்பான், வங்காளத்தில் கொடுப்பான், மேற்கு வங்காளத்தில் கொடுப்பான். ஏன்? அங்கே விபச்சார விடுதி நடத்த அனுமதி லைசன்ஸே உண்டு. சிவப்பு விளக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கியே வச்சுருக்கிறான், ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி. பம்பாய்க்கு போனீங்கன்னா அது சட்டப்படி தான் நடக்கிறது. அரசாங்கத்துக்கு வரி கட்டி விபச்சார தொழில் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு வரியையும் கட்டி அதுக்கு ஒரு ஏற்பாடும் செய்து கொடுத்து லைசன்ஸும் கொடுத்து அது ஒரு தொழில் அங்கீகரிச்சிருக்கிறான். அப்போ ஒரே செயல் வந்து மகாராஷ்டிராவுக்கு கூடும், தமிழ்நாட்டுக்கு கூடாதுன்றா என்ன அர்த்தம்? அது ரெண்டு பேரும் கூடாதுன்னு சொல்லு, ரெண்டு பேரும் கூடுன்னு சொல்லு. அதில் ஒன்றாவனு அட ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்புன்னு இருக்கு. அது என்னது? ரெண்டு பேரும் திருட்டு போயிடுவோம். ஒரு திருடனுக்கு முதல் வகுப்பு சேர, இன்னொரு திருடனுக்கு ரெண்டாம் வகுப்பு சேர. என்ன இது? இது ஒழுங்காக பண்ணிக்கணுமா? அதான் பணக்காரனை வருமான வரி கட்டினால் அவன் முதல் வகுப்பு, படித்தவனாக இருந்தால் முதல் வகுப்பு, படிக்காதவனாகவும் வருமானம் கட்டாத ஏப்பசாப்பையாக இருந்தால் அவனுக்கு சாதாரண மஞ்சட்டியில் கட்டி கொடுக்குறது. என்ன இது சட்டம்? குற்றம் செய்ததில் கூட பாரபட்சம். இது சரிப்படுத்துங்க. டாட்டா பிர்லா உள்ளே போனாலும் இப்படித்தான் சொல்லுங்க பார்ப்போம். எதில் ஒரே சட்டம் வரணுமோ அதை செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் முஸ்லீம் அவங்களுக்குள்ள செஞ்ச விஷயத்தை வேணுன்றது துருவிக்கிட்டு இதை ஒன்றாக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்கணும்னா நாங்கள் இந்து மதத்திலேயே ஒரே சட்டம் கொண்டு வந்தால் ஒத்துக்குருவாங்களா? இந்து மதத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கல்யாண முறை இருக்குது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு கல்யாண முறை இருக்குது. இந்த கல்யாண முறை அவன் ஏற்றுக்கிற மாட்டான், அதை அதையே ஒன்றாக்க முடியாத. அது ஏன் இது தேவையற்ற ஒரு விஷயம்? திருமணம் கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்குள்ள விஷயங்களை வந்து கண்டுக்கிற முட்டுணுங்க. அவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் செய்கிற காரியங்கள் கிரிமினலாக இல்லாத வரைக்கும், அடுத்தவனை கொள்வது வெட்டுறது குத்துறது இல்லாத வரைக்கும் அவங்களுக்குள்ள விஷயங்களாக இருக்குமே. ஆனால் அதில் ஏன் சட்டம் தலையிடுறங்கிற பேரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதில் கை வைக்காதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இப்படி கொண்டு வர வந்தீங்கன்னு சொன்னால் பல பாரதூரமான விளைவுகள் நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டு போயிடும். ஒவ்வொரு சமுதாயத்துக்காரனும் இறங்கி போராட ஆரம்பிச்சிடுவான். ஏன் சட்டத்தை போடுமா? பேசாமல் அந்த காலத்தில் தியாகம் செஞ்ச மக்கள் விளங்கி தான் சட்டத்தை உண்டாக்கிட்டு போயிருக்கிறாங்க. நீ இன்னைக்கு உட்காந்து அனுபவிச்சுட்டு மாற்ற நினைக்காத. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும் நாட்டு நன்மை உங்களோட கூடுதல் அக்கறை உள்ளவங்க தான். அவங்க தான் நாடு செதறி போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்னொன்று சொல்லுங்க, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டப்படி நம்ம நாட்டு ஆட்சி மொழி எது? அரசியல் புஸ்தகத்தில் இருக்கிறபடி ஆட்சி மொழி எது? இந்தின்னு எழுதி வச்சிருக்கோம். இந்தியாவுடைய அரசியல் சட்ட புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தி தான், இந்தி தேவநாகரி வடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று அரசியல் சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை அமுல்படுத்தினாங்க. அப்போ என்னவாச்சு? தமிழகத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நடந்து பல பேர் தீக்குளித்து அரசுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு பெரிய ஒரு இராணுவத்தை கொண்டு அடக்கிற அளவுக்கு முத்தி போன பிறகு பார்லிமெண்ட்டில் நேரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? எல்லா மக்களும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்தி ஆட்சி மொழி ஆக்க மாட்டோம். அப்போ சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு முக்கியம்னு பார்க்குறாரா இல்லையா? அவர் அந்த வாக்குறுதியில் தான் திணிக்காமல் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும்.
இன்னைக்கு வரைக்கும் இப்போ தமிழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் சட்டப்படி ஹிந்தி தான். பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி ஆனால் பிரச்சனை தான் இருக்கக்கூடாது நாட்டில் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசியல் சாசனத்தில் ஹிந்தி தான் ஆட்சி மொழின்னு எழுதப்பட்டு இருந்தாலும் கூட நேரு வந்து அமைதிப்படுத்துவதற்காக கொடுத்த வாக்குறுதியை தான் எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி திணிக்கப்படாமல் அது வந்து இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கு. இல்லாட்டி எல்லாம் ஹிந்தி தான் ஆகணும், ஹிந்தியில் தான் பேசணும், ஹிந்தியில் தான் கோர்ட்டில் வாதாடணும், ஹிந்தியில் தான் கடிதம் எழுதணும், எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்கணும் என்றதாக்கும் அரசியல் சட்டம் சொல்லுது. அரசியல் சட்டம் சொல்கிற விஷயத்தையே விட்டு கொடுத்துருக்குறோம். எதுக்காக வேண்டி? அமைதிக்காக வேண்டி, நமக்குள்ள அடிச்சு தேவைப்படாங்கிறதுக்காக வேண்டி. அப்போ இதையும் விடக்கூடாது, நீங்கள் தேவையில்லாமல் கொலை பண்ணு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யறோம், 4-5 விஷயம் முஸ்லீம் செய்கிறோம், இந்துக்களுக்கும் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அவங்கவுங்க மதப்படி 4 விஷயத்தை செய்கிறதுனால அடுத்தவனை பாதிக்கலை, ஏன் போட்டு இதுபடி கீழே கலர்றீங்க என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர சட்ட விரோதமாக நாங்கள் எதிர்க்கலை. சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை நிலைநாட்டுங்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இது மதச்சார்பின்மைக்கு எதிர் கிடையாது, ஜனநாயக தத்துவத்துக்கு எதிரானது கிடையாது.